வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம இப்போ பார்க்கலாம். கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட சிம்பிள் என்னென்னா ஜி. The one of the important application of the second law of thermodynamic is to be predict the spontaneity of the reaction under the specific set of condition. ஒரு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்கின் விதியின்படி ஒரு முக்கியமான பயனானது ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையின் கீழ் ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையின் கீழே ஒரு ரியாக்ஷன் வந்து தன்னிச்சையாக நடக்குதா ஸ்பான்டனிஸாக நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து தீர்மானிக்க முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் டு பி ப்ரெடிக்ட் த ஸ்பான்டனிட்டி ஆஃப் ரியாக்ஷன் அண்டர் த ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் கண்டிஷன். ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையின் கீழே ஒரு வினை வந்து தன்னிச்சையாக நிகழ்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம சொல்ல முடியும், தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறாங்க செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்கினுடைய முக்கியமான பண்பு. A reaction that occurs under the given set of condition without any internal driving force is called spontaneity reaction. Important question. தன்னிச்சை செயல்முறை என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குதுன்னா அந்த ரியாக்ஷனை எந்தவித ஒரு எக்ஸ்டர்னல் டிரைவிங் ஃபோர்ஸும், அதாவது புறத்தூண்டல் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் அந்த ப்ராசஸ்ஸு தானாகவே நடந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன, ஸ்பான்டானிசிஸ் ரியாக்ஷன். இப்போ ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது, அது தானாகவே நடக்குது, நாம் யாருமே அதை தூண்டி விடல, அந்தமாரி இப்போ ரியாக்ஷனுக்கு பேர் தான் கேட்டால் ஸ்பான்டானிசிஸ் ரியாக்ஷன். ரியாக்ஷன் தட் அக்கர்ஸ் அண்டர் ஏ கிவன் செட் ஆஃப் கண்டிஷன். ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையின் கீழே ஒரு வினை வந்து தானாகவே நடக்குது, எந்தவித ஒரு புறத்தூண்டலும் இல்லாமல், புறத்தூண்டல் விசை இல்லாமல் அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து தானாகவே நடக்குது. அப்படி நடக்கிற ரியாக்ஷன் பேர் தான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அதர்வைஸ் இட்ஸ் செட் டு பி நான் ஸ்பான்டேனியஸ். அப்படி இல்லாமல் ஒரு ரியாக்ஷன் ஒரு ப்ராசஸ் வந்து தானாகவே நடக்காமல் நாம் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து எக்ஸ்டர்னல் டிரைவிங் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், தன்னிச்சையற்ற வினை அப்படிங்கிறது. அப்போ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்பான்டேனியஸ் அண்ட் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட் பண்ணி. இன் அவர் டே டு லைஃப் we observe many spontaneous physical and chemical process. நாம் அன்றாட வாழ்வில் நிறையா வந்து எடுத்துக்காட்டு இருக்குது. நம் அன்றாட வாழ்வில் வந்து பல தன்னிச்சையான ரியாக்ஷன் வந்து இயற்பியல் மற்றும் வேதியியல் செய்முறைகளை நாம் காண்கின்றோம். அதாவது நாம் அன்றாட வாழ்வில் வந்து நம்ம நல்லா பார்க்குறோம். நம்ம அந்த ரியாக்ஷனை வந்து இயற்பியல் மற்றும் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ்னால் இயற்பியல் செயல்முறை, வேதியியல் செயல்முறையில் வந்து அந்த வினை வந்து பல தன்னிச்சையான வினைகள் வந்து நடக்குது. விச் இன்க்ளூட் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வாட்டர் ஃபால்ஸ் ரன் டவுன் ஹில் பட் நெவர் அப் ஹில் த ஸ்பான்டேனியஸ்லி. ஒரு வாட்டர் ஃபால்லேருந்து நீர் அருவி வந்து தண்ணி மேலேருந்து கீழே கொட்டுது. வாட்டர் ஃபால் ரன்ஸ் டவுன் ஹில். அருவி கீழே கொட்டுது, ஆனால் அந்த அருவி வந்து தண்ணிச்சா மேலே இருப்பாது. இப்போ வந்து இங்கேருந்து தண்ணி வந்து இப்படி கீழே வந்து கொட்டுது, அது தானாகவே தண்ணி வந்து இப்படி மேலே எழும்பி போகுமா? இப்போ தண்ணி இப்படி கீழே கொட்டுது, அது தானாகவே தண்ணி இப்படி மேலே எழுந்திரிச்சு போகுமா? அப்படின்னா போகாது. ரெண்டாவது, a lump of sugar dissolved spontaneously in cup of coffee. ஒரு கப்பில் காஃபி வந்து சூடாக இருக்குது, அதில் சர்க்கரை கொஞ்சம் சர்க்கரை கட்டி போடுறீங்க, அதுதான் லம்ப் ஆஃப் சுகர். கட்டி போடுறீங்க, அது தானாகவே கரையுது. அது கரைஞ்ச பின்னாடி மறுபடியும் அந்த சர்க்கரை அந்த காஃபியில் வந்து அந்த சர்க்கரை கட்டி கரைஞ்சிருச்சு. மீண்டும் கரைஞ்ச பின்னாடி அந்த கட்டி வந்து அந்த கட்டியை மீண்டும் உருவாகுமான்னு பார்த்தோம்னா உருவாகாது. பட் நெவர் ரீஅப்பியர் இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம் ஸ்பான்டேனியஸ்லி. மறுபடியும் அந்த
லம்ப் ஆஃப் சுகர் மறுபடியும் வந்து உருவாகும் அப்படின்னா ரீஅப்பியர் ஆகும்னா மறுபடியும் உருவாகாது. நெக்ஸ்ட் ஒன், ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் ஹாட் ஆப்ஜெக்ட் டு கோல்ட் ஹோல்டர். ஒன், இப்போ வந்து ஹீட் வந்து எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னு கேட்டால், இது சூடான ஒரு பொருள், ஹாட் ஆப்ஜெக்ட், இது வந்து குளிர்ந்த பொருள். அப்போ சூடான பொருளிலிருந்து ஹீட் வந்து எங்கே வருது, இது வந்து ஒரு பொருள், இது சரௌண்டிங், எது சூடாக இருக்கும், இது சூடான பொருள்லாம் வந்து என்ன பண்ணும், சூடாக இருக்கும். சரௌண்டிங்க்கு ஹீட் வருது. அப்போ எங்கேருந்து எங்கே வருது, சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் ஹீட் எனர்ஜி வருது. அப்போ சூடான பொருள்லேருந்து வெப்பம் எங்கேருந்து எங்கே போகும், சூடான பொருள்லேருந்து குளிர்ந்த பொருளுக்கு தான் வெப்பம் வெளியே போகும். அப்போ சூடான பொருள் ஒரு சிஸ்டம்னா சரௌண்டிங் வந்து குளிர்ந்த சிஸ்டம். அப்போ அங்கேருந்து அங்கே தான் வெப்பம் போகும். அப்போ எப்பயுமே வந்து ஹீட் ஃப்ளோ எங்கேருந்து எங்கே போகும், ஹாட்டர் ஆப்ஜெக்டிலிருந்து சூடான பொருளிலிருந்து குளிர்ந்த பொருளுக்கு தான் போகும். பட் நெவர் ஃப்ளோ ஃப்ரம் ஹோல்டர் டு ஹாட்டர் ஆப்ஜெக்ட் ஸ்பான்டேனியஸ்லி. அது குளிர்ந்த பொருளிலிருந்து சூடான பொருளுக்கு மீண்டும் வெப்பம் வந்து தானாகவே போகுமானா போகாது, நாமளே கொடுத்தா தான் போகும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கேஸ் இன்டு an evacuated bulb is a spontaneous process. The reverse process, that is a gathering of all molecules into one bulb, is not spontaneous. இது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே வந்து இது ஒரு பல்புன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் ஒரு பல்ப் இருக்குது, இந்த இடத்துல ரெண்டுமே வந்து லாக் பண்ணிட்டீங்க. இங்கே பல்பில் வந்து கேஸ் மாலிகுல் நிறையா இருக்குது. இந்த ஓப்பனை எடுத்து விட்டிங்கன்னா இங்கே இருக்கிற கேஸ் மாலிகுல் எல்லாம் இங்கே வந்துடும், இங்கே வந்து கொஞ்சம் வந்துடும். மீண்டும் இங்கே இருக்கிற கேஸ் எல்லாமே இங்கே இந்த பல்புக்கு தானாகவே இங்கே வந்துடுமானா வராது. அதுதான் பாருங்கள், டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பல்பு கடையில் வந்து ஒரு லாக்கர் போட்டு ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பல்பில் வந்து எல்லா கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ண உடனே இங்கே இருக்கிற கேஸ் மாலிகுல்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு. மீண்டும் இங்கே இருக்கிற எல்லா கேஸ் மாலிகுல்ஸுமே அப்படியே வந்து இங்கே வந்துடுமா அப்படின்னு பார்த்தா வராது. நாம் எதுவும் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இங்கே இருக்கிற எல்லா இதுவும் வந்து இங்கே வர முடியும் அப்படின்ட்டு. இதுதான் கேட்டால் ஒரு ஸ்பான்டானிசிஸ் ரியாக்ஷனுக்கான எடுத்துக்காட்டு. These examples show that the process that occurs spontaneously in one direction cannot take place in opposite direction spontaneously. இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோமா, இதெல்லாம் வந்து தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரே திசையில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். மீண்டும் என்ன பண்ண முடியாது, மீண்டும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இந்தமாரி வந்து தானாக வந்து நடக்காது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு. A similarly large number of exothermic reaction are spontaneous. இதே போல் பெரும்பாலான வெப்ப உமிழ் வினைகள், லார்ஜ் நம்பர் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஆர் ஸ்பான்டானியஸ், வெப்ப உமிழ் வினைகள் தன்னிச்சையாக நிகழ்கிறது. அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கம்பஷன் ஆஃப் மீத்தேன் நம்ம எரிக்கும்போது அந்த வினை வந்து தன்னிச்சையாக நடக்குது, அது வந்து வெப்ப உமிழ் வினை. மீத்தேன் CH4, அது கூட ஆக்சிஜன் போட்டு எரிக்கிறீங்க, கார்பன் டை ஆக்சைடு இன்னும் வாட்டர் 2 டைம் கிடைக்குது. இப்போ என்தால்பி சேஞ்ச் வேல்யூ இவ்வளோ கிடைக்குது, -890.4 கிலோ ஜூஸ் மோல் -1 அப்படி கிடைக்குது. அனதர் எக்ஸாம்பிள் பார்க்குறோம், ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இது ஆசிட்டு, இது பேஸு, ரெண்டும் நம்ம வந்து நடுநிலையாக்கப்படும் போது நீர் உருவாக்கும் பொழுது அது எவ்வளோ வந்து என்தால்பி சேஞ்ச் வேல்யூ கிடைக்குதுன்னா -57.32 கிலோ ஜூல்ஸ் மோல் -1 கிடைக்குது. இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். However, some exothermic processes are also spontaneous.
இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்லாம் வந்து ஸ்பான்டேனியஸாக தான் நடக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் சில எண்டோதெர்மிக் ரியாக்ஷனும் ஸ்பான்டேனியஸாக நடக்குது. However, some endothermic processes are also spontaneous. முன்னாடி பார்த்தது எல்லாமே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அது ஸ்பான்டேனியஸாக நடந்துச்சு. ஆனால் சில எடுத்துக்காட்டு இருக்குது, எண்டோதெர்மிக் ப்ராசஸும் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக நடக்குது. வெப்ப கொள்வினையும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஸ்பான்டேனியஸாக தானாக நடக்குது அப்படின்னு பாரு. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து அமோனியம் நைட்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள், அமோனியம் நைட்ரேட் டிசால்வ்டு இன் வாட்டர். அமோனியம் நைட்ரேட்டு நீரில் கரையுது. இது ஒரு சால்ட்டு, நீரில் கரையுது. அமோனியம் நைட்ரேட் தன்னிச்சையாக நடக்குது. ஸோ திஸ் டிசொல்யூஷன் இன் எண்டோதெர்மிக். இது வந்து நீரில் கரைஞ்சி வெப்பத்தை வந்து உள்ளே வாங்கிக்குது. எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஒன்று அமோனியம் அயான்ஸாக கிடைக்குது, இன்னொன்று நைட்ரேட் அயான்ஸாக வெளியே வருது. இப்போ இதனுடைய என்தால்பி சேஞ்ச் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டால் +25 கிலோ ஜூல்ஸ் மோல் -1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ப்ளஸ் வேல்யூ கிடைச்சுன்னா அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். From above the example, இப்போ மேற்கொண்ட மேலே பார்த்தோம்ல அந்த எக்ஸாம்பிள், we can come to the conclusion that exothermicity favor the spontaneity. இந்த மேற்கொண்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்ததுலேருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். வெப்பம் உமிழ்தல் என்பது தன்னிச்சையான நிகழ்வுக்கான ஒரு சாதகமான காரணி மட்டுமே தவிர சாதகமான ஒரு காரணி மட்டுமே அன்றி உத்தரவாதமான காரணி அல்ல. The exothermicity favor the spontaneity does not guarantee it. இப்போ வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு தன்னிச்சையான நிகழ்வுக்கான ஒரு சாதகமான காரணி, சாதகமானது ஒன்று. அது வந்து ஒரு கேரண்டியான காரணி அல்ல, டஸ் நாட் கேரண்டி. ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்குதுன்னா ஒரு ஸ்பான்டேனிட்டி ரியாக்ஷன் வந்து நடக்குது, நிகழ்வுக்கான சாதகமான காரணத்தை தவிர அது கேரண்டியான்னு சொல்ல முடியாது. We cannot decide whether or not a chemical reaction will occur spontaneously solely on the basis of the energy change in the system. ஒரு சிஸ்டத்தில் ஏற்படும் எனர்ஜி சேஞ்சை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு வேதிவினை நிகழுமா அல்லது நிகழாதா என்பதை நம்ம தீர்மானிக்க முடியாது. ஒரு சிஸ்டத்தில் ஆற்றல் மாற்றம், எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகுது, அதை அடிப்படையாக கொண்டு ஒரு வேதிவினை நிகழுமா நிகழாதா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, டிசைட் பண்ண முடியாது. We can decide whether or not a chemical reaction will occur spontaneously slowly on basis of the energy change in system. ஒரு சிஸ்டத்தில் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது அது வந்து அதை வச்சு நம்ம வந்து அந்த வினை வந்து ஒரு வேதிவினை நிகழுமா நிகழாதா அப்படிங்கிறத நம்ம ஒரு வேதிவினை வந்து நிகழுமா நிகழாதா, தன்னிச்சையாக நிகழுமா நிகழாதா என்பதை நம்ம டிசைட் பண்ண முடியாது. இப்போ எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், we know from second law of thermodynamic that in a spontaneous process. ஆனால் நம்ம ஒரு வெப்ப இயக்கவியல் 2ஆம் விதிப்படி ஒரு தன்னிச்சையான செயல்முறையில் என்ட்ரோபி அதிகரிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். We know from second law of thermodynamic that the spontaneous process the entropy increase. அப்போ வந்து ஒரு தன்னிச்சையான செயல்முறையில் வெப்ப இயக்கவியல் 2ஆம் விதிப்படி என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ தண்ணி மழை வருது, தண்ணி வந்து வேகமாக மழை அருவிலேருந்து வேகமாக வருது, அப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி ஒரு தன்னிச்சையான செயல்முறையில் என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் படி நம்ம பார்த்தோம். பட் நாட் ஆல் த ப்ராசஸ் விச் ஆர் அக்கம்பைன்டட் பை இன்க்ரீசிங் என்ட்ரோபி ஆர் ஸ்பான்டேனியஸ். ஆனால் என்ட்ரோபி அதிகரிக்க அனைத்து செயல்முறைகளும் தன்னிச்சையாக நிகழாது. இப்போ ஒரு வந்து ஒன்றில் என்ட்ரோபி அதிகரிக்குது,
அப்போ அது அந்த அந்த அனைத்துமே ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கிற, இதை தட்டி விட்ட தண்ணி வந்து வேகமாக போகுது. அப்போ இது வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனா? இது தானாக நடக்குதா? இல்லை, ஏன்னா நாம் தட்டி விட்டோம். அப்போ என்ன பண்ண முடியும்? எல்லா ரியாக்ஷனுமே ஒரு ரியாக்ஷனில் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இருக்குமா? இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அது நாமளே வந்து என்ன பண்ண தூண்டி விட்டு நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ ஒரு ரியாக்ஷன்ஸில் என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது வந்து அந்த அந்த அனைத்து ப்ராசஸுமே வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. இன் ஆர்டர் டு ப்ரெடிக்ட் த ஸ்பான்டேனிட்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் we need some other thermodynamic function. அப்போ ஒரு வினை தன்னிச்சை தன்மையை தீர்மானிக்க நமக்கு மற்றொரு வெப்ப இயக்கவியல் சார்பு தேவைப்படுது. அப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு வினையை தன்னிச்சை தன்மையை தீர்மானிக்க, ஒரு ரியாக்ஷன் வந்து தன்னிச்சையாக நடக்குதா ஸ்பான்டேனியஸாக நடக்குதா அப்படிங்கிற தீர்மானிக்க இன்னொரு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படுது. அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் Gibbs free energy. The second law of thermodynamics introduced another thermodynamic function is called Gibbs free energy. அப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் விதிப்படி another ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் என்னன்னா Gibbs free energy, which find useful the predicting the spontaneity of reaction. இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பயன்படுத்தி ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஜி இஸ் டெவலப்டு இன் த 1817 பை ஜோசப்ஸ் வில்லார்ட் கிப்ஸ். ஜோசப்ஸ் வில்லார்ட் கிப்ஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த கிப்ஸ் கட்டில ஆற்றல் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை வந்து வரையறுத்தார். He originally termed this energy as the available energy due to the work in the system. அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த எனர்ஜியை ஒரு சிஸ்டத்துக்கு வேலை செய்வதற்காக கிடைக்கக்கூடிய ஆற்றல், ஒரு சிஸ்டத்துக்கு எனர்ஜி அதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாக கருதுகிறாரு. இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது, இந்த சிஸ்டத்திற்கு வேலை செய்வதற்காக கிடைக்கக்கூடிய ஆற்றல் அதை தான் வந்து ஜின்னு சொல்கிறார். ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு அமைப்பிற்கு வேலை செய்யக்கூடிய ஆற்றலாக டியூ டு ஒர்க் இன் த சிஸ்டம், ஒரு சிஸ்டத்தில் வேலை செய்யக்கூடிய எனர்ஜியாக தான் வந்து நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த தெர்மோடைனமிக் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நம்ம தெர்மோடைனமிக் விதிப்படி நம்ம கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நம்ம சொல்கிறோம். திஸ் குவான்டிட்டி இஸ் த எனர்ஜி அசோசியேட் வித் த கெமிக்கல் ரியாக்ஷன் தட் கேன் பி யூஸ்டு டு ஒர்க். இவ்வாற்றல் வந்து ஒரு வேதிவினையுடைய தொடர்புடைய வேலைக்கு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தக்க ஆற்றல் ஆகும். அதாவது ஒரு வேதிவினையுடைய தொடர்புடைய வேலை செய்வதற்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒர்க் செய்வதற்கு பயன்படுத்தத்தக்க ஒரு ஆற்றலாகும். குவான்டிட்டி எனர்ஜி. இப்போ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டால் G ஈக்குவல் டு H மைனஸ் டிஎஸ். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்தால்பி, டீனா டெம்பரேச்சர், எஸ்னா என்ட்ரோபி. அப்போ என்தால்பியை டெம்பரேச்சர் இன்ட்டு என்ட்ரோபி இதால் மல்டிப்ளை பண்ணி அந்த என்தால்பியோட கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கிடைக்கும். அப்போ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஜி இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு பொருண்மைசார் பண்பு, மாஸ் அண்டு சைஸை பொறுத்து இது டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கும். அதனால தான் இது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு. மாஸ் அண்டு சைஸை பொறுத்து டிபெண்ட்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இட் இஸ் எ சிங்கிள் வேல்யூ எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இது ஜிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ, ஒரு ஒற்றை மதிப்பாக இருக்கும். அதை ஒற்றை மதிப்பு உள்ள ஒரு நிலை சார்பாகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவாக தான் இருக்கும், அதனுடைய நிலை சார்பாகும். சிங்கிள் வேல்யூ உள்ள ஸ்டேட் ஃபங்க்ஷன். Let us consider
a system which undergoes a change of state from 1 to state 2 at a constant temperature. ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டேட் ஒன்னிலேருந்து ஸ்டேட் டூக்கு போகுது. அப்படி போகும்போது அது என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம டெல் ஜி ஈக்குவல் டு H2 மைனஸ் H1 மைனஸ் S2 மைனஸ் S1. இப்போ நம்ம இதை பொதுவாக நம்ம இந்த ஜின்னு எடுத்துக்கலாம், இதை ஹெச்ன்னு எடுத்துக்கலாம், இது டீன்னு எடுத்துக்கலாம், இது எஸ்ன்னு எடுத்துக்கலாமா. இது சேஞ்ச் ஆகுது. அப்போ சேஞ்ச் ஆகும்போது என்னாக்கும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ இன்சியல்லேருந்து ஃபைனல் போயிடுச்சு. அப்போ நம்ம வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்கறது என்ன பண்ணுவோம், ஃபைனல் மைனஸ் இன்சியலாக. அப்போ ஃபைனல் மைனஸ் இன்சியல் G2 மைனஸ் G1. அதேமாரி இது ஹச்சுங்கிறது வந்து ஆரம்பத்தில் H1 இருக்குது, ஃபைனலாக வந்து H2ன்னு இருக்குது. அப்போ நம்ம எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம், H2 மைனஸ் H1. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அதை வச்சுக்கணும். அதேமாதிரி எஸ்ஸுங்கிறது வந்து இன்சியல்லேருந்து S1லேருந்து S2க்கு போயிடுச்சு. அப்போ டிஃப்ரென்ஸ் கொடுக்கும்போது S2 மைனஸ் S1. அப்போ இது G2 மைனஸ் G1ங்கிறத நம்ம வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ டெல் ஜின்னு எழுதிக்கலாம். அதேமாதிரி H2 மைனஸ் ஹச்சுங்கிறத சேஞ்ச் ஆகிடுச்சு, டெல் ஹச்சுன்னு எழுதிக்கலாம். டீங்கிறது கான்ஸ்டன்ட் அடிச்சுக்க. S2 மைனஸ் S1ங்கிறத டெல் எஸ்ன்னு எழுதிக்கிறோம். Now let us consider how del G is related to the reaction spontaneous. இந்த டெல் ஜின் மதிப்பு எவ்வாறு இந்த ரியாக்ஷனோட தன்னிச்சை தன்மையுடன் தொடர்பு படுத்தப்படுது அப்படின்னு நம்ம இந்த டெல் ஜி வந்து இந்த ரியாக்ஷனில் வந்து எப்படி ஸ்பான்டனிட்டி நம்ம தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வி நோ தட் நமக்கு தெரியும், டெல்லஸ் யூனிவர்ஸ் டோட்டலுங்கிறது யூனிவர்ஸ் ஈக்குவல் டு டெல்லஸ் சிஸ்டம் ப்ளஸ் டெல்லஸ் சரௌண்டிங். இது வந்து ஒரு உலகம். இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, அதை சுற்றிக்கிற சரௌண்டிங் இருக்கும். அப்போ இந்த யூனிவர்ஸில் என்னென்ன இருக்குது, இந்த உலகத்தில் என்ன இருக்குது, சிஸ்டம் இருக்குது, சிஸ்டத்தை சுற்றி சரௌண்டிங் இருக்குது. அப்போ அந்த யூனிவர்ஸில் என்னென்ன இருக்குது, இது டோட்டலுங்கிறது யூனிவர்ஸ்னு வச்சுங்க. அப்போ சிஸ்டம் இருக்குது, அதுக்குள்ளே சரௌண்டிங் இருக்குது. அப்போ டெல்லஸ் சிஸ்டம் ப்ளஸ் டெல்லஸ் சரௌண்டிங். அப்போ என்ட்ரோபி சேஞ்ச் இன் சிஸ்டம், என்ட்ரோபி சேஞ்ச் இன் சரௌண்டிங், அதில் இது ரெண்டும் சேர்ந்தது கேட்டால் யூனிவர்ஸ், டெல்லஸ் யூனிவர்ஸ். ஃபார் ஏ ரிவர்சல் ப்ராசஸ், ஒரு ரிவர்சல் ப்ராசஸில் மீள் செயல்முறையில் ஈக்லிபிரியத்தில் த சேஞ்ச் இன் என்ட்ரோபி யூனிவர்ஸ் இஸ் 0. அப்போ இந்த இடத்துல வந்து டெல்லஸ் டோட்டல் அல்லது யூனிவர்ஸோட வேல்யூ என்ன கேட்டால் 0ன்னு வச்சுட்டோம்னா, ரிவர்சல் ப்ராசஸில் ஒரு மீள் செயல்முறை ப்ராசஸில் டெல்லஸ் யூனிவர்ஸோட வேல்யூ அல்லது டெல்லஸ் டோட்டலோட வேல்யூ 0ன்னு வச்சிட்டோம்னா, அப்போ இந்த இடத்துல 0ன்னு வச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0 ஈக்குவல் டு டெல்லஸ் சிஸ்டம் ப்ளஸ் டெல்லஸ் சரௌண்டிங். இந்த இதில் டெல்லஸ் சரௌண்டிங்கு ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல் கொண்டு போகும்போது மைனஸாக மாறுமா. அப்போ என்ன கிடைக்கும், தேர்ஃபோர் டெல்லஸ் சிஸ்டம் ஈக்குவல் டு மைனஸ் டெல்லஸ் சரௌண்டிங் அப்படின்னு நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். அப்போ ஒரு ரிவர்சல் ப்ராசஸில் டெல்லஸ் யூனிவர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், டெல்லஸ் சிஸ்டம் ஈக்குவல் டு மைனஸ் டெல்லஸ் சரௌண்டிங் அப்படின்னு கிடைக்கும். சிமிலர்லி இதே போல் நம்ம ஈக்லிபிரியம் ப்ராசஸ் ஒரு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு சேஞ்சுக்கு நம்ம சொல்லும் பொழுது டெல் ஜி ஈக்குவல் 0ன்னு சொல்லிட்டோம்னா, அப்போ இந்த ஸ்பான்டனியஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ தன்னிச்சை செயல்முறையில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், டெல்லஸ் யூனிவர்ஸ் ஈக்குவல் டு டெல்லஸ் சிஸ்டம் ப்ளஸ் டெல்லஸ் சரௌண்டிங்கா, இது வந்து 0வாக இருக்குது அப்படின்னா, இப்போ எது வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்பான்டனியஸ் ப்ராசஸில் டெல்லஸ் டோட்டல் சிஸ்டம் வந்து கிரேட்டர் தென் 0விட மொத்தமாக டெல்லஸோட யூனிவர்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்படி எழுதலாம், டெல்லஸ் டோட்டல் கிரேட்டர் தென் 0 அப்படிங்கும்போது இதுக்கு நம்ம இது எழுதும்போது நம்ம இதுக்கு தானே ஈக்குவல் டு டெல்லஸ் சிஸ்டம் டெல்லஸ் டோட்டல் ஈக்குவல் டு டெல்லஸ் சிஸ்டம் ப்ளஸ் டெல்லஸ் சரௌண்டிங் அப்படி தானே நம்ம எழுதணும். அப்போ இதுக்கு நம்ம இதோட இது பெருசாக இருக்கும்போது அப்போ இதை விட இது பெருசாக தானே இருக்கும். இதுக்கு இது ஈக்குவல் டு அப்போ இதை விட இது பெருசாக இருக்கும்போது அப்போ இதுவும் இதோட பெருசாக தானே இருக்கும் அப்படின்னு நம்ம. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்லஸ் சிஸ்டம்
ப்ளஸ் டெல்எஸ் சரௌண்டிங் கிரேட்டர் தென் 0. இந்த டெல்எஸ் சரௌண்டிங்கோடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டால் டிக்யூ சரௌண்டிங் பை டெம்பரேச்சர் அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல டிக்யூ சரௌண்டிங் பை டியை மறுபடியும் ஆல்டர் பண்ணி எழுதலாம். எப்படின்னா டெல்ஹெச் சிஸ்டம் பை டி அப்படின்னு நம்ம எழுதலாம். இது நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா எங்கே பார்த்துருக்குறோம் அப்படின்னு கேட்டால் எங்கே பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல சார் டிக்யூ ரிவர்சபிள் பை டின்னு தான் சார் இருக்குது. இந்த இடத்துல ப்ளஸில் தான் சார் இருக்குது. டெல்ஹெச் ஃபியூசன் பை டிஎஃப் அப்படிங்கிற இதில் எப்படி சார் இருக்குது? ப்ளஸில் தாங்க சார் இருக்குது. ஆனால் இங்கே ஏங்க சார் மைனஸ் வந்துச்சு? இதில் பாருங்கள், இதில் ப்ளஸில் தான் சார், அங்கே ஏங்க சார் மைனஸில் வந்துச்சு? ஏன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த இடத்துல எனர்ஜி என்ன ஆகுது? ரிலீஸ் ஆகுது. எனர்ஜி இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டால் ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகுறதுனால தான் மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கிறோம். அப்போ டெல்ஹெச் சிஸ்டம் பை டி கிரேட்டர் தென் 0 அப்படின்னு. இப்போ இந்த டீயை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த டிவைடில் இருக்கிற டீயை இங்கே கொண்டாந்துடுறோம். இப்போ டி டெல்எஸ் சிஸ்டம் மைனஸ் டெல்ஹெச் சிஸ்டம் கிரேட்டர் தென் 0 இப்படி மாறுமா? இந்த இடத்துல மைனஸ் உள்ளுக்கு இருக்குதா, அதை நம்ம வெளியே கொண்டாந்துடுறோம். வெளியே கொண்டாந்துட்டோம்னா மைனஸ் இருக்கும். அப்போ இது என்னவா மாறும்? ப்ளஸ்ஸாக மாறுமா? டெல்ஹெச் சிஸ்டம் இது என்ன மாறும்? இது ப்ளஸ்ஸாக இருக்குது, அது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும் உள்ள வரும். அப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்குது, உள்ளே வரும்போது மைனஸாக மாறுமா? அப்போ டி டெல்எஸ் சிஸ்டம் கிரேட்டர் தென் 0. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்கள். டெல்ஜி ஈக்குவல் டு டெல்ஹெச் மைனஸ் டி டெல்எஸ் அப்படிங்கிறதால நமக்கு ஃப்ரீ எனர்ஜி ஃபார்முலா. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? டெல்ஜின்னு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? டெல்ஜின்னு போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ டெல்ஜி. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம டெல்ஜின்னு போட்டுக்கிறோம். இங்கே மைனஸ் உள்ள மைனஸு கிரேட்டர் தென் 0. அப்போ ஒரு ப்ராசஸ் தன்னிச்சையாக நடக்கணும்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட சேஞ்ச் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூ என்ன இருக்கணும்னு கேட்டால் நெகட்டிவாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ஒரு தன்னிச்சையான செயல்முறை நடக்கணும்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூ 0 கம்மியாக இருக்கணும். அப்புறம் நெகட்டிவ்ல இருந்தால் தான் அது தன்னிச்சையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. ஓகே, இதை நம்ம எப்படி எழுதலாம்? டெல்ஹெச் மைனஸ் டி டெல்எஸ் அப்படின்னு எழுதலாம். கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 0. இது 0 இது கம்மியாக இருக்குது. டெல்ஹெச் சிஸ்டம் இஸ் என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன். இந்த இடத்துல ஒரு சிஸ்டத்தோடைய என்தால்பி சேஞ்ச் ஆகுது. டி டெல்எஸ் சிஸ்டம் இஸ் எனர்ஜி விச் இஸ் நாட் அவைலபிள் டு யூஸ்ஃபுல் ஒர்க். இந்த இடத்துல டெல்ஹெச் சிஸ்டம் என்பது ஒரு ரியாக்ஷனோடைய என்தால்பி மாற்றம் சொல்கிறாங்க. டி டெல்எஸ் அப்படிங்கிறது அந்த சிஸ்டத்திற்கு பயனுள்ள வேலை செய்வதற்கு கிடைக்கத்தக்க ஆற்றல். அந்த சிஸ்டத்துக்கு ஒரு ஒர்க் செய்வதற்கு தேவையான எனர்ஜிக்கு பேர் தான் அது கேட்டால் டி டெல்எஸ். அப்போ இந்த இடத்துல டெல்ஹெச் சிஸ்டங்கிறது அந்த சிஸ்டத்திற்கு என்தால்பி சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். டி டெல்எஸ்ங்கிறது அந்த சிஸ்டத்திற்கு ஒர்க் செய்வதற்கு ஒரு தேவையான அவைலபிள் எனர்ஜி.
So del G is the net energy available to do useful work and it is measure the free energy. இந்த இடத்துல டெல் ஜி இருக்குதுன்னா ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வேலை செய்வதற்கு கிடைக்கத்தக்க ஒரு நெட் எனர்ஜி நிகர ஆற்றலாக. For this reaction it is also known as the free energy of reaction. இது ஒரு வினையினுடைய கட்டில ஆற்றலாக அறிமுகப்படுத்துது. அப்போ டெல்ஜியோட வேல்யூ வந்து நெகட்டிவ். இப்போ டெல்ஜியோட வேல்யூ வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டாலிசிஸ். டெல்ஜியோட வேல்யூ 0 பெருசாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக இருக்கும்போது அது வந்து நான் ஸ்பான்டாலிசிஸ். அப்போ வந்து எப்போ வந்து ஒரு விட தன்னிச்சா நடக்கும் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியில் அப்படின்னு கேட்டால் டெல்ஜியோட வேல்யூ நெகட்டிவில் இருக்கும்போது தான் அந்த ரியாக்ஷன் தவறாக நடக்கும். டெல்ஜியோட வேல்யூ வந்து பாசிட்டிவில் கிடச்சிச்சின்னா அது வந்து நான் ஸ்பான்டாலிசிஸ். இதில் del G ஈக்குவல் டு del H மைனஸ் பி del S அப்படிங்கிறது ஃபார்முலா படி del H வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், del U ப்ளஸ் பி del Vன்னு கிடைக்கும். அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ del G ஈக்குவல் டு del Hக்கு பதிலாக del U ப்ளஸ் பி del V, இந்த ஃபார்முலா படி மைனஸ் del V இருக்குது அப்ளை பண்ணுறீங்க. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக் படி ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா அதோட ஃபார்முலா இது. அப்போ டெல்லிக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக் படி டெல்எஸ் அப்படிங்கிறது Q/T, அப்போ வந்து டெல்எஸ்க்கு பதிலாக Q/T இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது கீழே வர பாருங்க del G ஈக்குவல் டு Q மைனஸ் W அப்படின்னு இருக்கும். இந்த டெல்லிக்கு பதிலாக இதில் இது வேலையை அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் PW இருக்கும், PW இருக்கும், மைனஸ் Tன்னு இருக்கும். இந்த இடத்துல டெல்எஸ்க்கு பதிலாக Q/T அப்படின்னு நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த டீக்கு டி கேன்சல் ஆகி பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் கியூக்கும் இந்த ப்ளஸ் கியூக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீது என்ன இருக்கும், del G ஈக்குவல் டு இதில் மைனஸ் W ப்ளஸ் PW இருக்கும். இது ஃப்ரீ எனர்ஜி நமக்கு நெகட்டிவில் கிடைக்கணும்னா இது ஒர்க்கு ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். இதை வந்து நம்ம பண்ணி முடிக்கணும் ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிக்கணும். அப்போ இந்த பக்கம் நம்ம வந்து சைன் மாற்றும்போது இந்த பக்கம் இருக்கிற சைடு நம்ம மாற்றிக்கணும். Here minus P del V represented the work done due to the expansion against at a constant external pressure. அதாவது P del V என்பது மாறாத புற அழுத்தத்துக்கு எதிராக விரிவடைதல் செய்யப்படும் வேலையை குறிக்கிறது. அதாவது மாறாத எக்ஸ்டர்னல் ப்ரெஷராக மாறாத புற அழுத்தத்துக்கு எதிராக ஒரு கேஸ் விரிவடைதல் செய்யும் வேலையை வந்து குறிக்கிறது. therefore it is clear that the decrease in free energy, அதனால ஃப்ரீ எனர்ஜி வந்து குறையுது, கட்டில ஆற்றல் குறைவு ஏற்படுது. accompanying process taking place at constant temperature and constant pressure is equal to the maximum work obtainable from the system other than the work of the expansion. A criteria of spontaneity of process. ஒரு தன்னிச்சை செயல்முறை அடிப்படை விதிகளை வந்து ஒரு தன்னிச்சை செயல்முறைக்கான அடிப்படை விதிகள். The spontaneity of process depends on the different factors. எந்த ஒரு செயல்முறையில் தன்னிச்சை தன்மை வந்து 3 விதமான காரணியை பொறுத்து அமையுது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து the enthalpy change, the process is negative. enthalpy changeனா del H, இதனோட வேல்யூ நெகட்டிவில் இருக்கும்போது அப்போ அதில் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் நடக்கும். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டாலிசிஸ் தவறாக நடக்கும். If the enthalpy change of process is negative, then the process is exothermic and may be spontaneous. del H is negative. அப்போ del H நெகட்டிவாக இருக்கும்போது அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டாலிசிஸாக நடக்கும். நெக்ஸ்ட்டு என்ட்ரோபி சேஞ்சுங்கிறது டெல்எஸ். இந்த ப்ராசஸில் வந்து பாசிட்டிவ். அப்போ வந்து இது பாசிட்டிவாக இருக்கும்போது தான் டெல்எஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும்போது தான் அது வந்து தன்னிச்சா நடக்கும், ஸ்பான்டாலிஸாக நடக்கும் ரியாக்ஷன்.
If an entropy change of a process is positive, then the process will be occur as standardized. Del S is positive. அப்போ del S ஓட வேல்யூ பாசிட்டிவாக கிடைக்கும் போது அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக நடக்கும். தேர்ட் ஒரு கண்டிஷன், the Gibbs free energy. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து எப்படி இருக்கணும், இதுவும் நெகட்டிவில் இருக்கணும். இதுவும் நெகட்டிவில் தான் அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டாண்டர்டைஸாக நடக்கும். அப்போ 3 கண்டிஷன், எல்லா கண்டிஷன் பார்த்தோம். டெல் ஹெச், டெல் ஜி, டெல் எஸ். இதுவும் நெகட்டிவில் இருக்கணும், இதுவும் நெகட்டிவில் இருக்கணும், இது மட்டும் பாசிட்டிவில் இருக்கணும். அப்போ என்தால்பி சேஞ்சும் நெகட்டிவு, என்ட்ரோபி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ வந்து நெகட்டிவு, என்ட்ரோபி சேஞ்ச் மட்டும் பாசிட்டிவ். இப்படி இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டாண்டர்டைஸாக நடக்கும். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் இந்த டாபிக் கொஞ்சம் க்ளியராக படிக்கும். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கான இப்போ நினச்ச அந்த டாபிக் எல்லாத்தையுமே லைன் பை லைனாக படிச்சுட்டு அதை எழுதி எனக்கு சென்ட் பண்ணி அனுப்பிடுங்க. தேங்க்யூ. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.